ஆனா நீங்க வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். 2026 சட்டமன்ற தேர்தலில் கொள்ளையடித்த பணத்தை வண்டி வண்டியாக வாக்காளர்களுக்கு கொட்டப்போகின்றார்கள் என மறைமுகமாக திமுகவை விமர்சித்த தாவேக தலைவர் விஜய்க்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். ஒரே விஷயத்தை பத்தி திரும்ப திரும்ப யோசிச்சு உங்க ஆங்ஸைட்டியை ஏத்திக்காதீங்க. அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல் ஆக வேண்டிய அவசியம்லாம் ஒண்ணுமே கிடையாது. இது நான் ஏன் சொல்றேன்னா, நீட்டு மட்டும் தான் உலகமா? நீட்டை தாண்டி இந்த உலகம் ரொம்ப ரொம்ப பெருசு. அதுல நீங்க சாதிக்க வேண்டியது பல விஷயங்கள் இருக்கு. அதனால இப்பவே உங்க மைண்டை ரொம்ப ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க, டெமோக்ராட்டிக்கா வச்சுக்க கத்துக்கோங்க. ஏன்னா டெமோக்ரஸின்னு ஒன்று இருந்தாதான் இந்த உலகமும் சரி, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஃபீல்டும் சரி, ஒரு ஃப்ரீடமா இருக்க முடியும். அது மட்டும் இல்லை, ஒரு முறையான ஒரு டெமோக்ரஸி இருந்தாலே போதும், எல்லாருக்கும் எல்லாமும் ஈக்குவலாக கிடைக்கும். அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் சொல்லுங்கள், அவங்கவுங்களுடைய ஜனநாயக கடமையை ஒழுங்காக செய்ய சொல்லுங்கள். ஜனநாயக கடமையை சரியாக செய்கிறதுனா அது ஒன்றும் பெரிய ஒரு விஷயம்லாம் கிடையாது, சாதாரணமான விஷயந்தான். நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, இது வரைக்கும் ஊழலே செய்யாதவங்க யாருன்னு பார்த்து தேர்ந்தெடுக்க சொல்லுங்கள். அவ்வளோதான், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். அதுதான் அந்த கடமை. நான் ஒரு 2 years பேக் இதே ஸ்டூடெண்ட்ஸ் ஃபங்க்ஷனில் நான் சொல்லியிருந்தேன், இந்த காசு கொடுத்து ஓட்டு வாங்கி ஜெயிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க இல்லையா, அவங்கள அந்த கல்ச்சரே யாரும் என்கரேஜ் பண்ணாதீங்க, யாரும் காசு வாங்காதீங்க, உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டையும் எடுத்து சொல்லுங்கன்னு நான் சொல்லியிருந்தேன். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. ஆனால் நீங்கள் வேணா பாருங்க அடுத்த வருஷம் என்ன நடக்க போகுதுன்னு. வண்டி வண்டியா கொண்டாந்து கொட்ட போறாங்க. அது அத்தனையும் உங்ககிட்ட இருந்து கொள்ளையடிச்ச பணம் தான். என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ணணும்னு உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது நான் சொல்லிதான் புரிய வைக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. தனிப்பட்ட வகையில் அல்ல, மக்களுக்கு நன்மை தரக்கூடிய, அதேபோல் திரைப்பட கலைஞர்களுக்கு, திரைப்படத்தை சார்ந்த தொழிலை செய்பவர்களுக்கு ஒரு பலனாக இருக்கும் என்பதால் இந்த திட்டத்தை அனைவரும் வரவேற்பார்கள். அதே மாதிரி சொத்து வரி, குடிநீர் வரி எல்லாம் இருக்கும் பொழுது இது மாதிரி திரைப்படத்திற்கு மட்டும் கேளிக்கை வரி குறைக்கிறது சரியான முறையா இருக்குமா? திரைப்படங்கள் டெய்லியாமா வருது. சொத்து வரி, கேளிக்கை வரி என்பது மக்களுடைய பயன்பாட்டிற்கு, அன்றாட தேவைகளுக்கு, வளர்ந்துவிட்ட நாகரிகத்துக்கு ஏற்ப மக்களுக்கு தேவைப்படுகின்ற அடிப்படை வசதிகளை செய்வதற்கு தவிர்க்க முடியாமல், அதுவும் அண்டை மாநிலங்களை ஒப்பிடுகின்ற பொழுது இங்கே விதிக்கப்படுகின்ற வரிகள் மிக குறைவாகத்தான் இருக்கின்றது. மக்களும் அதற்குண்டான காரணங்களை உணர்ந்ததால் பெரிதாக எந்த பாதிப்பும் வரவில்லை. வரும் தேர்தலில் கொள்ளையடிச்ச பணத்தை வண்டி வண்டியா எடுத்துட்டு பொதுமக்களுக்கு செலவு செய்வாங்கன்னு சொல்லி அவர் தலைவர் விமர்சனம் திமுக நோக்கி அவர் அந்த லாட்டரி சீட்டை கணக்கு வச்சு சொல்லியிருப்பார்.